பெயரை காப்பாற்றுவாயா? எசேக்கியேல் 36:23 ஆண்டவர் இப்படி சொல்கிறார், நீங்கள் தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன், உங்கள் வழியாய் என் தூய்மையை நிலைநாட்டுவேன். நாம் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் பெயரை கரைப்படுத்தி இருக்கிறோம். கரைப்படுத்திய அவரது பெயரை நாமே காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைய செய்தியாக ஆண்டவரால் தரப்படுகிறது. விடுதலை பயணம் 3:14 மோசே ஆண்டவரிடம் உங்கள் பெயர் என்ன என்று கேட்டபொழுது ஆண்டவர் சொல்கிறார், இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே. புதிய ஏற்பாட்டில் அவரது மைந்தன் இயேசு கிறிஸ்து என்னும் பெயர் கொண்டவர் கடவுளாக நமக்கு காட்டப்படுகிறார். தந்தையாகிய கடவுளுக்கும் மகன் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில் இருக்கின்ற அன்பு பரிசுத்த ஆவியானவர் என்ற பெயரோடு நமக்கு தரப்படுகிறது. இந்த மூவொரு கடவுளின் பெயரைத்தான் நாம் காப்பாற்ற வேண்டும் என்று இன்றைய வாசகம் நமக்கு சொல்கின்றது. நம் வீட்டில் உள்ள பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது என் பெயரை காப்பாற்று என்று சொல்வோம். யாரையாவது வேலைக்கு சேர்த்து விட்டால் அந்த இடத்தில் என் பெயரை காப்பாற்று என்று சொல்வோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? அங்கு அவர்கள் இருப்பது அவர்கள் பெயரால் அல்ல, நமது பெயரால். அதே போன்றுதான் இந்த உலகத்தில் நாம் இருப்பதும் நமது பெயரால் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால். அதனால்தான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்தவர்கள் என்ற இந்த பெயரை எப்படி காப்பாற்ற வேண்டும்? அன்பு செய்வதன் வழியாக. கிறிஸ்து இயேசுவை முழுமையாக அன்பு செய்வதன் வழியாக அவரது பெயரை நாம் காப்பாற்ற வேண்டும். பழைய ஏற்பாட்டில் மோசேவுக்கு ஆண்டவர் இப்படி சொன்னார், நானே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் கடவுள் என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன பொருள்? அவர்கள் கடவுளை முழுமையாக அன்பு செய்து கடவுள் பெயரை காப்பாற்றினார்கள். நாமும் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அன்பு செய்து கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை காப்பாற்றுவோமா?